வணக்கம். அறம் ஜெயமோகன் அவர்களின் சிறுகதை தொகுப்பிலிருந்து இன்று அறம் என்ற அவருடைய முதல் சிறுகதையை பார்ப்போம். வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. வாசல்ல நின்னுட்டு இருந்தவரு, "வாங்கோ, உள்ள வாங்கோ, அவர் உள்ளதான் இருக்காரு" அப்படின்னு சொல்லி அந்த பழம்பெரும் எழுத்தாளர் உள்ள இருப்பத காமிச்சு கூட்டிட்டு போறாரு. இவரு செருப்ப வெளியில வாசல்ல கழட்டி விடவும், "நாய் தூக்கிண்டு போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்ப எடுத்துக்கிறாரு அவர் கையில. உள்ள வந்து ஒரு பெரிய நீளமான உள்ள அறையில, ஒரு திண்ண பக்கத்துல, ஒரு தூளி மாரி ஒரு நாற்காலியில, அந்த பழம்பெரும் எழுத்தாளர் உட்கார்ந்திருக்காரு. அவர்ட்ட கூட்டிட்டு போயி, இவர் ஜெயமோகன் எழுத்தாளர் அப்படின்னு அவர்கிட்ட ஜெயமோகன் அவர்கள கூட்டிட்டு வந்தவர இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் அத புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காம வரவேற்று உள்ள கூட்டிட்டு வந்தவர காமிச்சு, இவர் வந்து சாமிநாதன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அப்படின்னு சொல்லி இவருக்கு இன்ட்ரோ குடுக்குறாரு. இவரு வந்து அவரோட பக்கத்துல ஒரு தினமலர் பத்திரிக்கை இருக்கு. அந்த பத்திரிக்கையில ஜெயமோகன், நாகர்கோவில் அப்படின்னு எழுதுறாரு. பார்த்த உடனே அவர் முகம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. சந்தோஷம் ஆயிட்டு, "கௌரவம். நீங்க வந்தது ரொம்ப கௌரவம்" அப்படின்றாரு. இவர் ஜெயமோகன் அவர்கள், "எனக்கு தான் ரொம்ப கௌரவம்" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு உடனே இவரு திரும்பி பார்க்குறாரு. அவரு உள்ள போயி அவரோட சிறுகதை தொகுப்ப எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு இவர்கிட்ட. அப்போ ஒரு வெற்றிலை சீவல் பாக்க வந்து அவர் மென்னுட்டு பேசிட்டு இருக்காரு. அம் உள்ள வந்து அந்த காஃபி வாங்கிட்டு வராரு. காஃபி வாங்கிட்டு வரவும், அந்த சூடா குடிச்சா தான் அ சூடு தான் தெரியும். காஃபியோட சுவையும், மணமும் ஆறுன பின்னாடி தான் தெரியும் அப்டின்றாரு. அதுக்கு இவரு சொல்றாரு, "அ ஓடுற பெண்ண வந்து ரசிக்க முடியுமா?" அப்படின்னு அவர் கேட்கறதுக்கு, இவர் வந்து ஓடுற குதிரைய தானே ரசிக்க முடியும்னு ஜெயமோகன் அவர்கள் சொல்றாரு. வெற்றிலை வந்து ஒரு கவிதை மாதிரி அப்படின்னு ஜெயமோகன் சொல்றாரு. அவர் வந்து ஒரு போகம் அப்படிங்கிறாரு. அ இவரு போதை அப்படின்னு நெனச்சு, அவர் போகம் அப்படின்னு நெனைக்கிறாரு. அப்படியே பேச்சு அப்படியே போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது இவரு கேட்குறாரு, "அப்பல்லாம் ராயல்டி இருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. ராயல்டிங்கிறது அப்பல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்றாரு. ஜெயமோகன் சொல்லிட்டு ஜெயமோகன் வந்து திரும்ப அ ஓ! பதிப்பா நெறையா அவ்ளோ ப பதிப்பு வந்த புத்தகத்த கூட வந்து கிடைக்காதா? அப்படின்னோனே, அந்த மாரிலாம் இல்ல. 10, 20, ரூ. 30 அப்படிதான் தருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து அம் கும்பகோணம் வெற்றிலை சீவலும், ஒரு டிகாசன் காஃபி ஒரு நல்ல டிகாஷன் காஃபியோட, டிகிரி காஃபியோட பக்கோடா, அ முறுக்கு, சீடை இது மாரி ஒரு சம்படம் நெறையா வச்சுக்கிட்டு, ஆத்தங்கரை ஓரத்துல உக்காந்து இலக்கியம் பேசுறேன்னு சொல்லிட்டு வம்பு பேசிட்டு இருப்பாங்க. மௌலி கூட ரொம்ப நல்லா வம்பு பேசுவாரு. அ இந்த ஜானகிராமனோட லவ் அஃபேர்லாம் கூட சாமிநாதனுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்போலாம் வெற்றில பாக்கு சீவல் எடுத்து வாயில போட்டுட்டு, வெத்தல கொதப்பிட்டு புரளி பேசுனாங்கன்னா, சிவபெருமானே வந்து உமைய தள்ளி வச்சுருவாருன்னா பார்த்துக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு பாக்கு பாக்கு சீவல் எடுத்து போட்டுக்கிறாரு. ஒரு 3, 4 தடவ போட்டுட்டா, ஒரு தடவ தான் பழுக்க போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பேச்சு வந்து வளர்ந்துட்டே இருக்கு. அப்பதான் வந்து அவரு சொல்றாரு, ம் நீங்க அந்த சமயத்துல வந்து ஒரு நாக்பூர்ல வந்து இருந்து நாங்க தறி வச்சிருந்தோம். அந்த சமயத்துல நாக்பூர்ல இருந்து அ அரு அ ஜருக வரும். வெள்ளியும் பட்டுமா நாங்க தங்கமும், வெள்ளியும் சேர்த்து பட்டு புடவ நெஞ்சா மகாலட்சுமியே பூத்து வருவா. அந்த மாரி தொழில் நேர்த்தி எங்ககிட்ட இருக்கும். போக போக பாம்பேல இருந்து மெஷின் வந்துருச்சு. மெஷின் வந்த பின்னாடி அந்த நயம் போயிடுச்சு. அந்த மதிப்பு போய் எல்லாம் டூப்ளிகேட் வந்த பின்னாடி, இமிடேஷன் வந்த பின்னாடி ஒரிஜினலோட கௌரவமே குறைஞ்சிருச்சு. அதனால நடுத்தெருவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த சமயம் தான் வந்து இந்த புதுமை பித்தன் அவர்கள் கதை இதெல்லாம் வரும். மெய்யப்பன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன், தம்பிங்க 2 பேரும் சுதந்திரம் வந்தபோது, இங்க வந்து பதிப்பகம் வச்சிருந்தாங்க. அந்த அவர்கிட்ட தான் நான் வந்து போய் சாமிநாதன் தான் வந்து எங்க வீடு நடுத்தெருவுக்கு வந்தோனே, சாமிநாதன் தான் அரிசி, கோதுமைன்னு வீட்ல கொண்டு வந்து ரொப்பி வைப்பான். இவனுக்கு வந்து நான் வந்து அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா, நான் மயிலு காளையா பொறந்து, இவன் இவன் போற வண்டியில வண்டிய நான் இழுக்கணும். அந்த அளவுக்கு நான் இவனுக்கு நன்றி கடன் பட்டுருக்கேன்னு சொல்றாரு.
உடனே சாமிநாதனுக்கு வந்து ஒரே அழுகையும் கேவலமா ஒரு கே கேவல் கேவலமா ஒரு அழுகை வந்து வந்துருச்சு அவருக்கு ரொம்ப. அந்த மாரி முகத்த உடனே சாமிநாதன் திருப்பிட்டாரு. ஏன்னா, அந்த எழுத்தாளர் மேல அவரு அவ்ளோ அபரிதமான மரியாதையும், அன்பு வச்சிருந்தாரு. அப்ப வந்து முகத்த திருப்பிக்குவாரு அந்த அழுகைய மறைக்கிறதுக்காக. அப்ப அப்பதான் அந்த சமயத்துல தான் சாமிநாதன் தான் வந்து அந்த மெய்யப்பன் பிரதர்ஸ் கூட்டிட்டு போனா "நெசமும் நினைப்பும்" அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து கூட அந்த சமயத்துல வந்துச்சு. அப்ப அவங்க கிட்ட கூட்டிட்டு போனோனே, நான் அவங்க கிட்ட ஒத்துட்டு எழுத ஆரம்பிச்சேன். அப்பலாம் ஒரு பக்கத்துக்கு இவ்வளவு அப்படின்னு தான் பணம் குடுப்பாங்க. ஆனாலும் அவங்க சொன்னபடிலாம் வந்து பணம் குடுக்க மாட்டாங்க. காசு மேல தான் ரொம்ப குறியா இருப்பாங்க. ஆ ஒரு 10, 20, ரூ. 30 தான் குடுப்பாங்க. ஒரு பியூன் கூட ரூ. 100 சம்பாதிக்கிற அ த சம்பாதிக்க முடிஞ்ச சமயத்துல, எங்களால ஒரு 10, 20, ரூ. 30க்கு நாங்க படாத பாடு பட்டோம். அப்ப வந்து அவர்கிட்ட வந்து அவரு என்ன சொன்னாலும் நான் கேட்கக்கூடிய மனநிலையில இருந்தேன். அந்த அளவுக்கு வறுமை வந்து எங்க வீட்ல தாண்டவம் ஆடுச்சு. சாக்கு தான் வந்து நாங்க வந்து கிழிச்சு தைச்சுக்கிற மாரி இருந்தது. அதே சமயத்துல கிழிஞ்ச வேஷ்டியும், சட்டையும் மறைக்கிறதுக்கு ஒரு கோட்டு தான் எனக்கு உதவியா இருந்தது. அந்த சமயத்துல ரொம்ப வ வீட்ல வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமையில நான் எழுதிட்டு இருந்தது வந்து என் மனைவி வந்து தூக்கி இத வந்து எழுதி என்ன பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கையில எப்படி பண்ண முடியும்? குழந்தைக்குலாம் கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லி தூக்கி எறியவும், எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஓங்கி அவ செவுல்ல 4 அற விட்டுட்டு, நான் போய் பக்கத்துல இருந்த கோவில்ல போய் படுத்துட்டேன். விடிய விடிய கொட்டுற பனியில உட்காந்து இருந்துட்டு, காலையில வந்து அதே வேகத்துல போய் செட்டியார் கிட்ட போயி, நான் வந்து எழுதுறதுக்கு ஒத்துட்டேன். அந்த சமயத்துல வந்து ஸ்கூல்லலாம் வந்து சரித்திர புருஷர்கள், தேசத் தலைவர்கள் பத்தி அவங்க வந்து எழுத சொல்லி 100 புக்கு கேட்டிருந்தாங்க. அதனால இவங்க வந்து 100 புக்கு ஒத்துட்டாங்க. ஆனா, என்னால எழுத முடியுமான்னு கேட்டா, என்னோட வேகம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சரின்ட்டு ஒத்துட்டேன். ஒத்துட்ட பின்னாடி, ஒரு நாளைக்கு அப்பவே நான் மாசத்துல 3 புக்கு எழுதி தருவேன். சில டைம் 4, 5 கூட எழுதி குடுத்துருவேன். அந்த சமயத்துல தான் வந்து இந்த வீட்ல இருக்கிற வறுமை, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்ததுனால ஒத்துட்டேன். ஏன்னா ஒரு 100 புக்குன்னா, ஒரு புக்குக்கு ரூ. 50 அப்டின்னா கூட 100 புக்குக்கு ரூ. 1000 ஆச்சே! நம்ம பொண்ணு கல்யாணத்த நல்லபடியா நடத்திடலான்ட்டு நான் வந்து வச்சுட்டேன். அப்புறம் ஒ ம புத்தகம் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவ கொண்டு போய் அங்க குடுத்து, அப்ப ப்ரூஃபும் நாங்க தான் பார்க்கணும். காலையில புத்தகத்த கொண்டு போய் குடுத்துட்டு, உடனே ப்ரூஃப் பார்த்து அங்கேயே உட்காந்து ப்ரூஃப் பார்த்துட்டு, திருப்பி லைப்ரரி போயி மூல புத்தகம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி குடிச்சுட்டு எழுத ஆரம்பிச்சா விடிய விடிய எழுதுவேன். எழுதி எழுதி என்னோட கையெல்லாம் வந்து அ முழங்கைலாம் வந்து பொ பொ மெதுவட பெருசு வீங்கிடும். அப்பவும் எழுதிட்டே இருப்பேன். காலையில விடியும்போது கூட நான் எழுதி முடிச்சிருக்கேன். அந்த மாரி எழுதி சமயத்துக்கு என்னோட பையனும், பொண்ணும் நான் சொல்ல சொல்ல அவங்க எழுதுவாங்க. இப்படியே நான் சொல்றதுக்கு என்ன, ஒரே வருஷத்துல 100 புக் நான் எழுதி முடிச்சுட்டேன். எழுதி முடிச்சுட்டு, அப்பப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் காசு வாங்கி வச்சிருந்தேன். என் பொண்ணு கல்யாணம் வச்சுட்டு, கல்யாண பத்திரிக்கையோட, திருமண பத்திரிக்கையோட வெத்தல தாம்பூலம் எடுத்துட்டு போய் செட்டியார்கிட்ட போய் நின்னு, ரூ. 3000 தர வேண்டியிருந்தத போய் கேட்டேன். 3000மா? அப்படின்னு அவர் கேட்கவும் விளையாடுறாருன்னு தான் நெனச்சேன். ஆனா உண்மையா அவர் வந்து அவருக்கு மனசு வரல. உடனே ரொம்ப கேட்கவும், வெளியில கூட்டம் கூடி போச்சு. அவரு தம்பி வந்து என்ன வந்து ஓங்கி அடிச்சுட்டாரு. ஆனாலும் அங்க இருக்கிறவங்கலாம் 7 வருஷமா சாப்பாடு போட்ட முதலாளிய போய் இப்படி பேசுறியே! அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மனசு வேதனையோட வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து கேட்டப்ப, "நீங்க பணம் தரலன்னா நான் சாகத்தான் வேணும்னு கேட்டேன். போ போய் சாகு" அப்படின்னு சொல்லி ரூ. 1 மூஞ்சில விசிறி எரிச்சாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அழுதுட்டே இருந்துட்டு, கால்ல விழுந்து கெஞ்சியும் அவருக்கு மனசு இறங்கவே இல்ல. திரும்ப நேரா அவர் வீட்டுக்கு ஒரு சன்னாதம் வந்த மாரி, ஒரு சாமி வந்த மாரி அவர் வீட்டுக்கு போய் மனைவி வந்து இட்லி குழந்தைக்கு வந்து ஊட்டிட்டு இருந்தாங்க. அப்படியே நான் வந்து, "எனக்கு வந்து தர வேண்டிய பணத்த தரலன்னா உன் குலமே விளங்காம போயிடும்." அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அந்த அம்மா வந்து ம் ரொம்ப சொல்லிட்டு அவங்க வீட்ல வந்து எழுதி ஒட்டிட்டு வந்துட்டேன். என்ன எழுதி ஒட்டிட்டு வந்தேன்னா, எனக்கு வந்து ம்